ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பவன் ஸ்டார் பவன். எல்லாத்துக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே சுதந்திர தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட போகிறோம். அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், யூஸாக இருக்கும். அந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ ஸ்மார்ட் பேண்ட் 5 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் போட போகிறோம். அது இந்த இயரில் தான் ஜூன் ஜூலை மந்தில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. நல்லா யூஸாக இருக்கும், பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க நம்ம எம்ஐ ஸ்மார்ட் பேண்ட். அது கூட நான் பக்கத்தில் இருக்கிறது வந்து நான் பேண்ட் தனியாக வாங்கினேன். அது வந்து ஆரஞ்சு கலர்லேயும் இருக்குது, நேவி ப்ளூ அதெல்லாம் இருக்குது. எம்ஐ ஸ்மார்ட் பேண்ட் 5 ஜூன் ஜூலையில் தான் இது லான்ச் பண்ணாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 போட்டிருக்கு. ஆனால் நான் ஆஃபரில் வந்து 2500 அமேசானில் வாங்கினேன். இது ப்ளூடூத் கூட உங்கள் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸசைஸ், உங்களோட ஸ்டெப்ஸு, ஹார்ட் ரேட் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இதுதான் நான் வாங்கின எக்ஸ்ட்ரா பேண்ட். அதாவது அந்த பிளாக் கலர் வந்து உங்களுக்கு பேசிக்காக நார்மலாகவே தருவாங்க. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கலாம். இதே உங்களுக்கு பர்பிள் இருக்குது, கிரே இருக்குது. நான் ஆரஞ்சு வாங்கியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை வாங்கிக்கோங்க. இது வந்து 400 வருது. ஆஃபரில் நான் 250க்கு வாங்கினேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். நம்ம எம்ஐ ஸ்மார்ட் பேண்ட் 5 ஓப்பன் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம ஸ்மார்ட் பேண்ட் 5. நான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் உங்களுக்கு முன்னாடியே செட்டப் பண்ணிட்டேன். செட்டப் பண்ணுறது பெருசு இல்லை. ஜஸ்ட் எம்ஐ ஸ்மார்ட் பேண்ட் 5 டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இது உங்கள் செட்டப் பண்ணிக்கோங்க. உங்களோட பேண்டை வந்து நம்ம ஃபோன் கூட. இதுக்கு நம்மளுக்கு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க, எம்ஐ சார்ஜர். இது வந்து அடாப்டர் வந்து இப்போ நாமளே தான் நம்மளோட அடாப்டர் யூஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா 2 கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. அது வந்து அதுதான் சார்ஜிங் கேபிள் மாதிரி, சார்ஜிங் பின்னு. அது வந்து நம்ம இந்த எம்ஐ பேண்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 2 கோல்டன் கலர் இருக்கும். இதையும் இது பண்ணிங்கன்னா மேக்னெட் மாதிரி அதுவே நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். இந்த இதில் வந்து அடாப்டருக்குள்ளே நம்ம அதை இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணால் நம்மளுக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். 14 days சார்ஜிங் இது கொடுத்துருக்காங்க. 14 daysக்கு உங்களுக்கு சார்ஜ் அப்படியே இருக்குன்னு போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டேட்டு, டைமு, என்ன டே எல்லாமே இருக்குது. மேலே இருக்கிறது ஸ்டெப்ஸு, கீழே இருக்கிறது ஹார்ட் ரேட்டு, ஸ்டேட்டஸ், அன்றைக்கி நீங்கள் எவ்வளோ நடந்திருக்கீங்க, கேலரிஸ் எவ்வளோ, அது எல்லாமே உங்களுக்கு காட்டும். நேற்று எவ்வளோ, முந்தா நேற்று எவ்வளோ, அந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி இதுக்குள்ளேயே உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கும். இது வந்து இது வந்து இதுவும் ஒரு டைப் ஆஃப் இன்னும் அட்வான்ஸ்டு ஸ்டெப்ஸ் அதெல்லாம் இது பண்ணும். இது ஹார்ட் ரேட்டு, உங்கள் ஹார்ட் ரேட் பீட் எவ்வளோன்னு செக் பண்ணலாம். இதில் பின்னாடி சென்சார் கொடுத்துருக்காங்க, ஹார்ட் ரேட் சென்சார். நோட்டிஃபிகேஷன், ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் எதுவும் உங்களுக்கு வந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எதில் இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் தெரிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல், நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்ட்டு அது லெவல் மெஷர் பண்ணும் இதுக்குள்ளேயே. அப்புறம் ப்ரீத்திங், இது வந்து நீங்கள் அதாவது ரொம்ப ஹார்ட் ரேட்டில் அதிகமாக போயிடுச்சுன்னா ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ப்ரீத்திங் இதுதான். இது வந்து ரிமைண்டர் உங்களுக்கு பண்ணும். ரிமைண்டர் ஈவெண்ட்டில் ரிமைண்டர் பண்ணும். வெதர், உங்கள் ஊரில் இருக்கிற வெதர் என்னன்னு சொல்லும். ஒர்க் அவுட் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளிங், அவுட்டோர் ரன்னிங், ட்ரெட்மில், எலிப்டிக்கல், ரோயிங் மிஷின் அந்த எக்ஸசைஸ் இருக்குது. யோகா, ஜம்ப் ரோப்ஸ் அதாவது ஸ்கிப்பிங்கு, ஸ்விம்மிங் பண்ணுறது எவ்வளோ பண்ணுறோன்னு, அப்புறம் டம்பிள்ஸ் எடுக்கிறது, இன்டோர் சைக்கிளிங், வாக்கிங், இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு மெஷர் பண்ணி அது கரெக்டாக சொல்லிடும். இது அலாரம் எத்தனை மணிக்கு வேணுமோ வச்சுக்கலாம். கேமரான் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா தான். ஆனால் நீங்கள் வாட்ச் வழியாக அது ப்ரெஸ் பண்ணிக்கலாம். மியூசிக் பார்த்திங்கன்னா இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்த மியூசிக்கு பாஸ் பண்ணுறது எல்லாம். இது ஸ்டாப் வாட்ச்சு, இது நீங்கள் எர்ன் பண்ணிக்கலாம். இதில் லேப்ஸும் இருக்குது, நீங்கள் லேப்ஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் அதை. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாப் வாட்ச்க்கு அடுத்து டைமர் இருக்குது. அந்த டைம் செட் பண்ணிட்டிங்கன்னா அது அப்படியே அலாரம் அடிக்கும். வேர்ல்டு கிளாக் இருக்குது. எல்லா இதில் இருக்க வேர்ல்டு கிளாக்கும் அதில் இருக்குது. அப்புறம் ஃபைண்ட் டிவைஸ், உங்கள் ஃபோன் எங்கேயாச்சும் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து
ஃபைண்ட் டிவைஸ், அதாவது அலாரம் மாதிரி அடிக்கும். இப்படியே ரொட்டேட் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து ஃபைண்ட் டிவைஸ் அந்த இது கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் காணாமல் போனால் கூட இதில் மூலிமா கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து வேர்ல்டு கிளாக், அதான் நான் சொன்னேன்ல எல்லா இதோட வேர்ல்டு கிளாக்கும் இருக்குன்னு. உலகத்தோட எல்லா டைமும் நம்மளுக்கு இதில் தெரிஞ்சிடும். மாஸ்கோ, நியூ டெல்லி, பெய்ஜிங், எல்லா உலகத்தோட டைமும் இதில் தெரியும். பிரைட்னஸ் ஃபோனில் இருக்கிற மாதிரி தான், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ்ஸை நார்மலாக வச்சுக்கலாம். இன்னொரு இது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் டைம், அதாவது 6 செகண்ட்ஸில் ஆஃப் பண்ணலாம், 7-10 செகண்ட்ஸில் ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிடணும். அதெல்லாம் நம்ம செட் பண்ணி இதில் வச்சுக்கலாம். அடுத்து லாக் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்திங்களா, அது என்ன ஆன் பண்ணி வச்சிங்கன்னா இப்படி லிஃப்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா, நம்ம நார்மலாக ஃபோனெல்லாம் ஸ்வைப் பண்ணி ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணுவோம் லாக் ஸ்க்ரீன்லேருந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு வரத்துக்கு. அந்த மாதிரி இதில் இப்படி வச்சு செட் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த லாக் ஸ்க்ரீனுங்கிறது ஆப்ஷன். 4ல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. இதில் வந்து இல்லை அப்படி. இதுதான் சென்சார் பார்த்திங்கன்னா, ஹார்ட் ரேட் சென்சார். ரைட் சைடில் இருக்கிறது தான் சார்ஜிங். இது வந்து ஹார்ட் ரேட் சென்சார். இது வந்து நம்ம ஈஸியாக போடுறதுக்கும் நம்மளுக்கு பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு இதுக்குள்ளே போட்டுட்டு அந்த பின்னை வந்து நம்ம அந்த ஹோல்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணால் போதும். சில ஸ்மார்ட் வாட்சில் ரொம்ப நிறைய டெக்னிக்லாம் பண்ணி தான் போட முடியும். இது வந்து அப்படி இல்லை, ஈஸியாக போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலரில் புதுசாக வந்துருக்கு பார்த்திங்களா, அதோட எப்படி இதை போடுறதுன்னு சொல்லித்தரேன். ஸ்ட்ராப் நீங்கள் வேணால் அதுக்கு வாங்கிக்கலாம் தனியாக கூட. தனியாக தான் நான் வாங்கணும். இது கூட வரும்போது பிளாக் கலர் வந்து வந்துடும். ஆனால் இது தனியாக வாங்கும்போது நம்மளுக்கு இது ஆரஞ்சு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதில் பர்பிள், கிரே, ப்ளூ நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இது வாங்குறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். நம்ம இதுக்கு வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு. அதாவது அந்த வாட்சோட இந்த டிஸ்பிளே மட்டும் எடுத்து இந்த பேண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபுல் லெதரில் இருக்குது, கலரே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ப்ளூ அதெல்லாம் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாகவே வரும். இப்போ நான் இதை உங்களுக்கு தனியாக கழட்டிட்டேன். இதை வந்து ஜஸ்ட் எப்படி போட்டு நம்ம அழுத்தினா ப்ரெஸ் பண்ணால் போதும், ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த பேண்டோட ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் தான் ஆகும் இதுலேருந்து அது கழட்டி மாற்றுறதுக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதும் சொல்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி தான், நீங்கள் எப்படி கழட்டினீங்களோ அதே மாதிரி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். பாருங்கள், பேண்டு வந்து பயங்கர குவாலிட்டி. ஏன்னா 250 அதிகம்னு பார்த்தீங்கன்னா கூட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. இது நம்ம இப்போ ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் போட்டுட்டு இருக்கும்போது கூட எதுவுமே ஆகக்கூடாதுக்கோசரம், அதாவது கழண்டுறக்கூடாதுங்கோசரம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். போடுறது ஆனால் ஈஸி, கொஞ்சம் கழட்டுறது நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் கழட்டணும். நம்ம இப்போ திருப்பி இந்த பிளாக்லேயே மாற்றலாம் பாருங்கள். பிளாக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் உங்களுக்கு ஈஸியாக உள்ளேயும் போயிடும், சீக்கிரமாக கழட்டவும் செஞ்சிடலாம். நம்ம புது பேண்ட்லாம் கொஞ்சம் வந்து திக்காக ரஃப்பாக இருக்கும், அதனால் கழட்டுறது போடுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் போட போட அதுவுமே உங்களுக்கு சாஃப்ட் ஆயிரும், அதாவது நீங்கள் கழட்டி போட போகிற. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.